ரிஷபம். இப்போ பங்குனி மாதத்துக்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்குறது அத்தனையுமே பொது பலன்கள் தான். சிறப்பு பலன்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். அங்கே நம்ம எதுக்காக இந்த பொது பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ரொட்டீன் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எப்படி நடக்குங்கிறது தான் நம்ம ராசி பலனாக பார்க்குறோம். நம்ம இப்போ பொது பலன்கள் எப்படி இருக்கும் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்காருன்னா, உங்களுக்கு முதல்ல ராசியில் 10ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கார் கோச்சாரத்தில். அதுக்கப்புறம் இந்த மாதம் 18ஆம் தேதி லாபஸ்தானத்துக்கு வர்றார். ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்கு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் உங்களுடைய ஆசைகள் இது வரைக்கும் பூர்த்தியாகாமல் இருந்தது இப்போ நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது. ஆக இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஜாப்பை பொறுத்த வரைக்கும் கெரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அதுலேயும் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் புத பகவானும் சேர்ந்து பார்ப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து பார்க்குறதுனால வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ராக்ரஸ் இருக்குது, முன்னேற்றம் டெஃபினட்டாக இருக்குது. நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப நாளாக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணுறேன், ஆனால் அதற்கான ரெக்கக்னைஸ் எனக்கு ஜாபில் இல்லை அப்படின்னு ஆதங்கப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பரவாயில்ல. உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய வேலையில் இப்போ பெரிய லெவலில் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வேளை நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் வேலையில் இருக்கிறவங்களுக்குமே வேறு ஏதாவது இன்க்ரிமெண்ட்டோ ப்ரமோஷனோ வேறு பெனிஃபிட்டோ இன்சென்டிவோ இல்லை வேறு மானிட்டரி பெனிஃபிட்டோ ஏதோ ஒன்று எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் பார்த்துட்டே உங்களுக்கு இருக்கார். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோன் சேங்ஷன் ஆகும். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அதோட உங்களுக்கு ஏதாவது வழக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. எல்லாத்துக்கும் மேலே ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா அதில் இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. வேறு ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க, குறிப்பாக பெண் வேலையாட்களை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா நல்லபடியாக உங்களுக்கு வேலைக்கு அவர்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்திலே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எல்லாமே நல்லா இருக்குது. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கவனம், உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க, விஷனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்டமனில் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்கள் கூட அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார். உங்களுடைய மேரிட்டல் லைஃபுமே இதே தான். ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக 2 பேருமே இருப்பீங்க. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி வர்ற மாதிரி ஒரு தோற்றம் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா குரு உங்களுக்கு 12ல் இருக்கார், சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்கார். ஒரு பக்கம் அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி, ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி எதுவும் முன்னோருடைய சொத்துக்கள் அல்லது வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது இல்லாமல் ரொம்ப நாளாக பென்ஷன், பிஎஃப் எதிர்பார்க்குறோம், அரியர்ஸ் பணம் எதிர்பார்க்குறேன், கிராஜுவேட் எதிர்பார்த்துட்ருக்கேன், வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் பணங்கள் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு சோர்சஸ் நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னா இந்த மாதம் பண்ணலாம். கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகுங்க. எது எப்படி இருந்தாலும்
இந்த மாதத்தில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு காப்பாற்றப்படும். அதோட உங்களுடைய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய எல்லா விதமான நினைவுகளும், எண்ணங்களும், ஆசைகளும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு, சோர்சஸ் உங்களுக்கு அமையும். உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்களுடைய 12ஆம் இடத்துல குரு, புதன் இருக்கிறதுனால உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். இல்லை ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதோட நீங்கள் ஏதாவது பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாமே உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறையா உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல. ஒரு பக்கம் வருமானங்கள் இருக்குது. ஒன்று எதிலாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், பரவாயில்லாமல் இருக்கும். உங்களுடைய எண்ணங்களை இந்த மாதம் பெரிய லெவலில் அலபாய விடாமல் ஒரு ஸ்டடி மைண்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கான கிரக நிலைகள் ரொம்ப ஃபேவரபுளாக இருந்துகிட்டே இருக்குது. உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் தொடர்ந்து ஈடுபடுங்க. செகண்ட் தாட்டு வேண்டாம். ஒரு காரியத்தில் இறங்கிட்டிங்கன்னா அதிலே நீங்கள் போயிட்டே இருங்க. அதுலேருந்து நீங்கள் பேக் அடிக்கிறது அவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும். லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னவோ அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது எல்லாம் இந்த மாதம் இருக்குது. அது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் நீங்கள் வீடு பங்குனி மாதமாக இருந்தால் கூட வீடு மாறணும் அல்லது வீடு விற்கணும், இடம் விற்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறையா உண்டு. இது விற்கிறத காட்டிலும் உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், உங்களுக்கு முன்னேற்றம், சேல்ஸு, அதுக்கு தகுந்த லாபம் இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் வேலையில் மட்டும் திருப்திகரமாக பாருங்கள். உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யாருக்கிட்டையும் இந்த மாதம் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதெல்லாமே முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், லாட்ரி டிக்கெட் வாங்குகிறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன், அல்லது ட்ரேடிங் பண்ணுறேன், கமாடிட்டி பண்ணுறேன் அப்படின்லாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரியே புதன் அவர் மாறி மாறி இருக்கார். 2 ராசிலையும் லாபம் வர்ற மாதிரி தோற்றம், கண்முன்னாடியே பணம், பொருள் பறிபோன மாதிரியான காலம், இதெல்லாமே ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. பெரிய உடல் உழைப்பு இல்லாமையே சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது நம்முடைய அறியாமலேயே டெம்டேஷனை தூண்டும். அதனால் அந்த விஷயத்தில் பொறுமையாகவும் நிதானமாக இருக்கணும். குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், அல்லது குழந்தைகள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் நமக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நம்முடைய காதல் விஷயங்கள் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது பிரேக்கப் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் எங்கெல்லாம் சிவ வழிபாடு, சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் சிவ வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, முழுமுதற் கடவுளாம் விநாயகர், அவருடைய தரிசனம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு முக்கியம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாருடைய வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரொம்ப உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில பிரச்சனையுடைய தன்மை குறையும். இறை அருளால் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலன்கள் இன்னும் கொஞ்சம் கூடும். நன்றி, வணக்கம்.